சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். யாக்கோபு 1 23 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் என்று 23 வசனம் சொல்லுகிறது. அதாவது அவன் அந்த கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்துவிட்டு அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான் என்று 24 வசனம் சொல்லுகிறது. இந்த அனுபவம் நம் அனைவருக்குமே உண்டு. மற்றவர்களுடைய முக சாயலை மறக்காமல் நம் மனதிற்குள் வைத்திருக்கும் அளவிற்கு நாம் நம்முடைய முக சாயலை நம் மனதிற்குள் வைத்திருக்க முடிவதில்லை. ஏனெனில் மற்றவர்களுடைய, அது நமது பெற்றோர்களாய் அல்லது சகோதர சகோதரிகளாய், மகள் மகன் மற்றும் நெருங்கின உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருடைய முகங்களை உற்று பார்த்து பேசும் அளவிற்கு நாம் நமது முகத்தை பார்ப்பதில்லை. மற்றவர்கள் சிரிக்கும் சிரிப்பை, கண் அசைவை, கோபப்படும்போது அவர்களுடைய முகத்தின் சாயலை நாம் அதிகமாய் பார்க்கிறோம். ஆனால் நாம் கோபப்படும்போது நமது முகத்தை பார்ப்பதில்லை, சிரிக்கும்போது அதிகமாய் நாம் நமது முகத்தை பார்ப்பதில்லை. ஆகவேதான் நம்மால் மற்றவர்களுடைய முக சாயலை நம்முடைய மனதில் வைத்திருக்கும் அளவிற்கு நம்முடைய சாயலை நம்முடைய மனதில் வைத்திருக்க முடிவதில்லை. இதுபோலதான் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான் என்று 25 வசனம் சொல்லுகிறது. சுயாதீனம் என்றால் சுதந்திரம் என்று அர்த்தம். அது கிறிஸ்துவின் பிரமாணமாகிய கிறிஸ்துவின் உபதேசங்களை குறிப்பிடுகிறது. சுயாதீன பிரமாணம் என்பது நியாயப்பிரமாணம் அல்ல என்பதை கலாத்தியர் 2 வசனத்தின் மூலம் அறியலாம். இந்த சுயாதீன பிரமாணம்தான் பூரண பிரமாணம் என்றும் யாக்கோபு 1 25 வசனம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் பலவீனம் உள்ளது என்று எபிரேயர் 7 வசனமும், நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை என்று எபிரேயர் 7 வசனமும் சொல்கின்றன. ஆகவே இந்த நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டியது என்று எபிரேயர் 7 வசனம் சொல்லுகிறது. ஆதலால் நியாயப்பிரமாண போதகர்கள் சொல்லுவது போல சுயாதீன பிரமாணம் என்பது நியாயப்பிரமாணத்தை குறிப்பிடவில்லை, அது பூரண பிரமாணமாகிய கிறிஸ்துவின் பிரமாணத்தை குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசங்கள் 4 சுவிசேஷங்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்துவின் உபதேசங்களின் விரிவாக்கத்தை கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் பிரமாணமாகிய சுயாதீன பிரமாணம் என்ற பூரண பிரமாணத்தை நன்றாக வாசித்து தியானித்து கவனித்து பார்த்தால் மட்டுமே அந்த உபதேசங்களில் நம்மால் நிலைத்திருக்க முடியும் என்றும், அதை மறக்காமல் இருந்து அதற்கேற்ற கிரியைகளை செய்ய முடியும் என்றும், அதனால் அவன் தன் செய்கைகளில் பாக்கியவானாய் இருப்பான் என்றும் நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனங்கள் சொல்லும் சத்தியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.